பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகையில் உங்கள் வீடுகள்லையும் தோட்டங்கள்லையும் மாடுகளையும் வளர்க்கணும், அது அரிய வகை மூலிகையாக இருக்கணுன்றதுனால தான் இந்த பூவாலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான உங்கள் வீட்டில் அத்தியாவசியமாக வளர்க்கக்கூடிய மூலிகையோட பேர் நல்வேலை. இது வந்து கிளேயோம் ஜினேண்ட்ரா அப்படின்ற தாவரவியல் பேரையும் கிளேயோமாசியே அப்படின்ற தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வெண்மை நிறமும் கருஞ்சிவப்பு வண்ணமும் உடைய பூக்களை உடைய ஒரு அற்புதமான தாவரம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த அதோடைய இலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கை விரல்கள் எப்படி விரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி விரிவான இலைகளுடையது, நல்ல வாசனை, நல்ல மணமாக இந்த இலை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரமான மழை காலங்களில் இது வந்து சாலை ஓரங்களிலும் அப்புறம் பார்த்தோன்னாக்கா கழனி வெளிகளிலும் ஈரமான பகுதிகளிலும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இதுக்கு மருத்துவ பயன் நிறைய இருக்குது. இதனுடைய இலை, இதனுடைய பூ, இதனுடைய விதை எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது. இதனுடைய இலை வந்து பார்த்திங்கனாக்கா கோழையை அகற்றக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய பூ வந்து பார்த்திங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய பசியை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பூவுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி இருக்குங்க இல்லையா, நம்ம வயிற்றில் பூச்சி இருந்தாலும் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த வயிற்று பூச்சியை கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த விதைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலையை நம்ம கட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டி மேலே நல்லா அரைச்சி பற்று போட்டோம் அப்படின்னாக்கா அதை அந்த கட்டியை உடைச்சி எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால தான் இதை கட்டிகள் மேலே பற்று போட்டுட்டாங்கனாக்கா சீக்கிரமாக குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நல்வேலை இலை, தும்பை இலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். அந்த விழுதாக எடுத்து நல்லா பசை மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிரந்தி, சூளை புண்ணு, அதுக்கப்புறம் குஷ்டம், அது மட்டும் இல்லாமல் ஆறாத புண்ணுலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆறாத புண்ணுக்கெல்லாம் இதை வந்து முதல் நாளில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை மறுபடியும் அதை கழுவிட்டு மீண்டும் அதை ஏற்கனவே போட்டதே போடக்கூடாது. மறுபடியும் புதுசாக நீங்கள் தும்பை இலையும் வெங்காயத்தையும் நல்வேலை இலையும் மறுபடியும் அரைச்சி மறுபடியும் அதை புண்ணு மேலே போட்டு அந்த பற்று போட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் போட்டிங்கனாக்கா சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வயிற்றுப்போக்கு அதிகமாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நல்வேலை இலையையும் வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை பூண்டு ஒரு 5 கிராம், அதுக்கூட வசம்பு ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா இடித்து அதனுடைய சாறு இருக்குது பார்த்திங்களா, அதை சாரை ஒரு சங்கு அளவு எடுத்துக்கோங்க. அந்த சங்கு அளவு எடுத்து காலை மாலைன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா 2 வேளை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு குணமாயிடும். சரி, ஒன்றும் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னாக்கா நமக்கு உடம்பு வந்து நல்லா தெம்பாக உடலில் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காது வலி, காதில் இறைச்சல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவஸ்தைப்படுவீங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நல்வேலை இலையை நல்லா இடித்து சாறு எடுத்துக்கோங்க. ஒரு 2 சங்களவு அந்த சாறு எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நெல்லெண்ணெய் இருக்குங்க இல்லையா, அந்த நெல்லெண்ணெய் ஒரு 2 சங்களவு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கிடாயை வச்சு அதை சிறுதியாக, தீ வந்து ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஒரு சிறுதியாக அதில் போட்டு நல்லா காசுங்க. காசுனாக்கா அந்த சலசலப்பு வருங்க பாருங்கள், அந்த சலசலப்புக்கு நிற்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை நல்லா காசணும். காசிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் ஆவி கிளம்பக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தரப்பதமாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து அதை சேகரித்து வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா, காது இறைச்சல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இதை வந்து ஒரு 2 சொட்டு காதில் விட்டு பஞ்சு வச்சு அடைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காது இறைச்சல் நாளுக்கு நாள், அதாவது காது இறைச்சல் குணமாகும் வரை நீங்கள் 2 சொட்டாக நீங்கள் விட்டு ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு வரலாம். அதுமாதிரி விட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக காது இறைச்சல் குணமாகும். அதுமாதிரி காது குத்துது, ரொம்ப வலி எதோ அதெல்லாம் மண்டெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறவங்களும் இந்த எண்ணெயை, காசின எண்ணெயை ஆற வச்சதை 2 சொட்டை நீங்கள் காதில் விட்டு பஞ்சு வச்சு அடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக அந்த காது குத்தல் அப்படின்ற நோயும் குணமாகும். இது வேறு முறை ஒன்று இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நல்வேலை இலையோட அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் எடுத்துக்கோங்க. அந்த வேர் எடுத்து நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. நல்லா விழுதாக அரைச்சிட்டு
ஒரு அரை அழகு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த அரை அழகு நல்லெண்ணெயில் இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த விழுதை எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயை சிறிதியாக போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் சிவக்கும் வரைக்கும் நீங்கள் நல்லா காசணும். காசி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு ஒரு எல்லாம் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் சேமித்து வச்சுட்டிங்கனாக்கா அது கெடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. இவ்வளோ அற்புதமான ஆற்றலுடைய இந்த நல்வேலை இலையை உங்கள் வீடுகளில், மாடிகளில், தோட்டங்களில் வளர்த்து நீங்கள் நிறைய பயன்பெறலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வேரோடு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டிங்கனாலும் இது நல்லா வளரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஆனால் ஈரமான பகுதியில், நெல் சார்ந்த பகுதிகளில் நட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா வளரக்கூடிய தன்மை பெற்றதுங்க. இல்லைன்னா விதை கிடைச்சாலும் அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டிலையோ இல்லை பாலித்தீன் கவர்லையோ போட்டு வளர்க்கலாம். இல்லை ஒரு வீட்டில் தோட்டம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு தோட்டத்தில் ஒரு துண்டில் இதனுடைய செடிகளை நட்டு அப்படியே பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்பெல்லாம் இதனுடைய மருத்துவ குணம், மருத்துவ பயன் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை பயன்படுத்திக்கூடிய ஆற்றல் நீங்கள் செயல்படுத்திக்கலாம். இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லி இதனுடைய மருத்துவ பயனும் சொல்லி உங்கள் வீடுகளில் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இது அற்புதமான மருத்துவ பயனை எல்லாருமே பயன்பெறலாங்க. இவ்வளோ அற்புதமான ஆற்றலுடைய நல்வேலை இலையை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.